إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا وبين يديه الساعة من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصاب من مصيبة إلا بإذن الله ومن يؤمن بالله يهد قلبه والله بكل شيء عظيم. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم وما نزل بلاء إلا بذنب ولا رفع إلا بتوبة رواه بيهقي. صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் என்று கூறியதன் பின்னால் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் கியாமம் நாள் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தகைய விடயங்கள் எடுத்து நடக்கும்படி இருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்கள் எடுத்து நடக்கும்படியும் எத்தகைய விடயங்களை விட்டு ஒதுங்கி தவிர்ந்து அல்லாஹ்க்கு பயந்து அடிபணிந்து நடந்து கொள்ளுமாறு இருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்களை விட்டும் ஒதுங்கி தவிர்ந்து அல்லாஹ்க்கு பயந்து அடிபணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை நம் கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வையகத்திலே மனிதனை படைத்து அந்த மனிதன் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை அடைய வேண்டும், அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனையும் ஹதீஸையும் தந்திருக்கிறார். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த மனிதன் குர்ஆன் ஹதீஸுடைய அந்த நிழலிலே வாழ வேண்டும் என்பது அல்லாஹ் விரும்புகின்றார். அது தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அது சந்தோஷமான நிலைமையாக இருந்தாலும் சரி, கவலைக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன் ஹதீஸ் எதுவெல்லாம் சொல்கிறதோ, எதுவெல்லாம் நமக்கு வழிகாட்டுகிறதோ அதுவெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்பது அல்லாஹ் விரும்புகின்றார். எனவே கண்ணியமானவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம், இந்த நிலைமை, இந்த சூழல் அதிகமாக எங்களுடைய காலுக்கு எட்டுகின்ற விஷயம்தான் எங்களுடைய இந்த இலங்கையிலே நடந்த அந்த அனர்த்தம், அதற்கு பின்னால் நடந்த விளைவுகள், அதற்கு பின்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சமூகமாக இணைந்து சிந்திக்கிறோம், பேசுகின்றோம், கலைக்கிறோம். கண்ணியமானவர்களே, இது குர்ஆன் ஹதீஸோட ஒப்பிட்டு நாம் பேசும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை, அல்லாஹ்வுடைய ஒரு வேதனை, அல்லாஹ் இவ்வாறாக எம்மை சோதித்திருக்கிறான் அல்லது அல்லாஹ்வே எமக்கு தண்டனை இறக்கி இருக்கிறான் என்றதெல்லாம் பேசியிருப்போம், கதைச்சிருப்போம், சிந்திச்சிருப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவாக சில விஷயத்தை பேசுறான். இது என்ன நடந்திருக்கிறது, எப்படி இதை பார்க்கணும், சமூகமயமாக நாம் இதை பார்க்கும் பொழுது இது ஒரு அனர்த்தம், பெரியதொரு ஒரு அழிவு நடந்திருக்கிறது, உயிர் சேதங்கள் நடந்திருக்கிறது, இப்படி எல்லாம் நாம் பேசுகின்றோம். கண்ணியமானவர்களே, கவலைப்படுகின்றோம், நியாயமான விஷயம், தௌபா செய்கின்றோம், அது நியாயம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இந்த உங்களோட பிறப்பும் உங்களோட இறப்பும், நீங்க பிறந்திருக்கிறீங்க, கட்டாயமா மௌத் வரும், இதுக்கு இடப்பட்ட காலம் லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இது ஒரு பெரிய சோதனை, அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையாக தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு நாங்க தந்திருக்கிறோம், உங்கள யாரு நல்லமல் செய்யறதாக பார்ப்பதற்கு நல்லா சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, நாம சமூகமாக பார்த்த ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இது அல்லாஹ் பேசக்குள்ள ஒவ்வொருத்தரையும் பார்த்து அல்லாஹ் பேசுறாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற நாங்க எல்லாம் நினைப்போம் ஒரு பெரிய அனர்த்தம் வந்துருச்சு, அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டாங்க, நம்ம எல்லாம் தப்பிச்சிட்டோம், இப்ப இதே மாதிரி இன்னொரு அனர்த்தம் வந்தா அதுக்கு நாம தயாராகணும், அனர்த்தத்தை பத்தியே பேசுகிறோம், இதுதான் அதாபு, இதுதான் சோதனை நினைக்கிறோம்.
ஆனா கண்ணியமானவர்களே, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. மாசாபமின் முசீபத்தின் இல்லா இல்லா வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோதனை, ஒவ்வொரு பிரச்சனை தனி மனித வாழ்க்கையிலும் இருக்குது, குடும்ப வாழ்க்கையிலும் இருக்குது, சமூக வாழ்க்கையிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மனசு தொட்டு பாருங்க, கடன் பிரச்சனை இருக்கலாம், வியாபாரத்துல பிரச்சனை இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், உறவு முறைகள்ல பிரச்சனை இருக்கலாம். மன சோர்ந்து மனம் உடைந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிற ஒரு சூழ்நிலைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஆளாக்கப்பட்டிருப்பார்கள். இது ஒரு பக்கம், இது ஒரு சோதனை தான், இது ஒரு வேதனை தான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய சோதனை என்பது, நீங்க ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி கொஞ்சம் யோசிங்க. நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என் வயசு இவ்வளோ, என் குடும்பம் இருக்கிறாங்க, எனக்கு பிரச்சனை இல்லையாண்டா ஒரு வெத்து தாரம் உங்களோட கையில கொடுத்து எழுத சொன்னா நீங்க எழுதி கொண்டே போவீங்க. அப்ப யோசிப்பீங்க, எனக்கும் அல்லாஹ் இப்படி ஒரு சோதனைகளை ஒவ்வொன்றா தந்திருக்கிறானே, நாம் எப்படி மீள்றது, இதை விட்டு நாம் எப்படி தப்புறது? கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு விதமான சோதனைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். 2 பக்கமும் 2 சாரார்கள் இருப்பார்கள். நம்ம கை நீட்ட கூடாது, அவர்களுக்கு சோதனை இறங்கிருச்சு, அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று அந்த பக்கம் பார்க்க முடியாது. 2 பக்கத்துக்கும் 2 சாரார்கள் இருப்பாங்க. கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை எடுத்து பார்த்தா, அவங்களோட பாப்பா ஆசர் 3 பிள்ளைகள், ஒருத்தர் நாகூர், அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட தம்பி ஹாரான், 3 பேரு. இவங்க ஏக காலத்துல வாழ்ந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி தான் ஹாரான், அவருடைய மகன் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஏக காலத்துல வாழ்ந்தவர்கள். சத்தூம் என்ற ஊர்ல லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிப்ரோன் பலஸ்தீன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏக காலத்துல வாழ்ந்த 2 நபிமார்கள் தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும். கண்ணியமானவர்களே, 3 மலக்குமார்கள் வருகிறார்கள். பெரிய ஒரு சம்பவம். ஆனா சுருக்கமா ஒரு விஷயத்தை உங்களுக்கு தானேன். இப்ப 3 மலக்குமார்கள் இறங்கி வர்றாங்க, வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. போயிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் 2 பேரும் இருக்கத்தக்கன இந்த 3 பேரும் வந்து சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை. என்னன்னா, நீண்ட சம்பவம், சுருக்கமா சொல்றேன். சொல்லுவாங்க, ஒண்ணே ஒரு விஷயத்தை நன்மாராயம் சொல்ல வந்திருக்கிறேன், இன்னொரு அதாவுடைய ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு இஸ்ஹாக் என்ற ஒரு குழந்தை பிறக்க போறாங்க, இது ஒரு நன்மாராயம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வர்றதுக்கு மேல சொல்லுவாங்க, நம்ம வயசாளிகள், எனக்கும் வயசு மீந்துருச்சு, என் கணவனுக்கும் வயசு, குர்ஆன் சொல்ற சம்பவம், வயசு மீந்துருச்சு, எங்களுக்கு உள்ள புள்ள பிறக்குமா, இது யோசிக்கலுமா, 80 தாண்டிருச்சு, 100 தாண்டிருச்சு, இப்ப ஒரு புள்ள பிறக்கிறது சாத்தியமா அப்படின்னு அவர்கள் பேசுது. குர்ஆன்ல அல்லாஹ் வரி வரியா பேசுறான். குர்ஆன் எடுத்து பார்த்தா குர்ஆன்ல ஒவ்வொரு வரியாக அல்லாஹ் பேசுறான். இப்ப இது அல்லாஹ்வோட நன்மாராயம் கிடைக்கும், 80 வயசுல கிடைக்கும், அது சந்தேகம் இல்லை. அல்லாஹ் தரணும்னு நினைச்சா தருவான், பாதுகாக்கணும்னு நினைச்சா பாதுகாப்பான், இல்லாமலாக்க நினைச்சா அல்லாஹ் இல்லாமக்குவான். இது அல்லாஹ்வுடைய சுன்னா, அது யாராலையும் மாற்ற முடியாது. எனக்கு ரொம்ப பிரச்சனை, கஷ்டமாயிக்குது, எல்லா இடத்துல கையேந்தினா அல்லாஹ் தரணும்னு நினைச்சா நிச்சயமாக தருவான், சந்தேகம் கிடையாது. கண்ணியமானவர்களை சொல்லிட்டு அடுத்ததாக சொல்றாங்க என்ன தெரியுமா, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட ஊருக்கு போறோம், அவங்கள அழிப்பதற்காக வேண்டிய அதாபுக்கு நம்ம போறோம்னு சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, ஏன் அப்படி போறீங்க, அவங்க நல்லவர்கள் ஒரு சாலார் இருக்கிறாங்க, அங்க வேதனை செய்ய வேண்டாம், அல்லா இடத்துல நான் கேட்கிறேன், நீங்க வைக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, அவர்களை இந்த 3 மலக்குமார்களும் சென்று அந்த சம்பவத்தை நீங்க எடுத்து பாருங்க, அவர்களுடைய இடத்துக்கு வேதனை அல்லாஹ் இறக்குவான். எவ்வாறு நடந்தது என்றதை பாருங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்திலேயும் நல்லவர்கள் இருந்தார்கள், கெட்டவர்கள் இருந்தார்கள், அல்லாஹ் பாதுகாப்பான். ஆனா பின்னால என்ன நடந்தது என்பது ஒரு சம்பவம். ஆனா லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்துல நல்லவர்களும் இருந்தார்கள், கெட்டவர்களும் இருந்தார்கள். அல்லாஹ் அழிக்க நாடினால் அழித்து விட்டான். கண்ணியமானவர்களே, இந்த 2 சம்பவம் ஏக காலத்துல நடக்கிறது. அதனால நாங்க யோசிக்க கூடாது, அழிப்பட்டவர்கள் எல்லாம், அழிந்து போனவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள், நாங்க அழிப்படல, எங்களுக்கு ஒன்றும் நடக்காது என்று நாம் நினைப்பது தவறு. 2 சாராருக்கும் படிப்பின குர்ஆன் சொல்லுது. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஷ்ஹுதா ஹம்ஸா, ஷஹீதுகள் 5 வகைட்டாங்க. ஷஹீதுகள் 5 வகை. அல் மத்ஊன், அல் மபதூன், அல் கரீப், சாஹிபுல் ஹதம், அஷ்ஷஹீது ஃபீ ஸபீலில்லாஹ். ஒருத்தருக்கு ஒரு நோய் வருது, கொலரா போன்ற நோய் வந்து அவர் வஃபாத்தாகிறார், அவர் ஷஹீது. வயிற்று வலி வருது, அந்த வலியில் ஒருத்தர் வஃபாத்தாகிறார், அவர் ஷஹீது. ஒருத்தர் மூழ்கடிக்கப்பட்டு வஃபாத்தாகிறார், அவர் ஷஹீது. இடுபாடுக்கு மத்தியில அவர் சிக்குண்டு ஒருத்தர் வஃபாத்தாகிறார், அவர் ஷஹீது. அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தர் போறாரு, அவர் வஃபாத்தாகிறார், அவர் ஷஹீது. மன்குத
மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். சொத்தை பாதுகாக்கிற விஷயத்துல தந்த குடும்பத்தை பாதுகாக்கிற விஷயத்துல ஒருத்தர் முயற்சி செய்யற மௌத்தாகிறார், அவர் ஷஹீது. அதே போல சொன்னார்கள் மன் குதில தூன அஹலிஹி ஃபஹுவ ஷஹீத், மன் குதில தூன தமிஹி ஃபஹுவ ஷஹீத். தன்னை பாதுகாக்கிறதுக்கு பிறரை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி செஞ்சு மௌத்தாகிறார், அவர் ஷஹீது. இவ்வாறெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதுகளுடைய பட்டியலை சொன்னார்கள். இவங்க எல்லாம் ஷஹீது. கண்ணியமானவர்களே, வஃபாத்தாகினவர்களை முடிவு செய்யப்படுறது ஒருத்தர் அதாவது மாட்டி பெற்றாரு. அதுல வஃபாத்தாகிற அந்த கடைசி கட்டம், அந்த நிலைமையில அவருடைய ஈமானுடைய நிலைப்பாடு வைத்துதான் அல்லாஹ்ட முடிவு. கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய படிப்பு என்ன தெரியுமா? ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒருத்தர், அவர் என்ன செஞ்சாருண்டா, இஷா வரைக்கும் அவர் அவருடைய தொழிலை முடிச்சிட்டாரு, வியாபாரத்தை முடிச்சிட்டாரு, அவர் செய்யக்கூடிய விஷயத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போயிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, கையை காலம் முழுமையாக கொஞ்சம் அவருக்கு டயர்டா இருக்குது. அவர் என்ன செஞ்சாருன்னா, வந்து இஷாவை தொழுவோம்னு நினைத்தார். நினைச்சு போட்டு அப்ப சாப்பாடு வச்சிருக்குது. மனைவி சொல்ற, நீங்க சாப்பிடுறது இஷாவை தொழுங்க, பிரச்சனை இல்லை, என்ன அத்தமா இஷாவை பின்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. அந்த நேரத்துல கண்ணியமானவர்களே, இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவர் என்ன நினைச்சாரு, சரி சாப்பிட்டு தொழுவோம் என்று ஒரு மனசு சொல்லுது. அடுத்த மனசு சொல்லுது, இல்லப்பா தொழுதுன்னு வந்து தின்னுவோம் அப்படின்னு நினைச்சாரு. சாப்பிடுறதுக்கு என்ன ஒரு 5 நிமிஷம் போவோம், அது தின்னு போட்டு நாம ஆறுதலாக தொழுவோம்னு சொல்லி வந்தாரு. பேசைக்கு வந்து உட்கார்ந்துட்டாரு. சாப்பிடுறதுக்காக வேண்டி எல்லாம் வச்சிருக்குது. வச்சதுக்கு பின்னால இவர் முதலாவது என்ன செஞ்சாருன்னா, ரொட்டி துண்டு எடுத்தாரு, கரிய பக்கத்துல எடுத்தாரு. தொட்டு எடுத்தவர் கைக்கு வாயில போறதுக்கு போது என்னமோ நடந்துருச்சு. அவருக்கு ஒண்ணுமே நடந்தது என்னன்னு தெரியா. அப்படியே அவரு நெஞ்ச பிடிச்சாரு, சாஞ்சாரு. சாஞ்சவர் அப்படியே அதுக்கு பின்னால என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியும். எப்பண்டா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கு போறோம். அதுக்கு பின்னால் அவருக்கு முழிப்பு வருது. முழிச்சாரு. முழிச்சதுக்கு போறோம், எல்லாரையும் பாக்குறாங்க. அந்த தருணம் அவரோட வாயால சொன்னது, கண்ணியமானவர்களே, நான் என்னுடைய தொழுகை, நான் எடுத்த மாய்க்கு ஒரு சாப்பாடு அது திண்ணேலாம பேசி கை இழுபட்டுருச்சு. எனக்கு என்னமோ நடக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு உடனே ஒரு யோசனை வந்துச்சு, என்ன தெரியுமா, தொழுந்துட்டு தின்ன உட்கார்ந்து இருக்கலாமே, 5 நிமிஷத்துக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சேன். 5 நிமிஷம் ஒண்ணு நடக்க போறல்லப்பா, 2 நிமிஷம் ஒண்ணு நடக்க போறல்லப்பா. ஆனா நான் நினைத்தேன், இந்த நேரத்தில் எனக்கு மௌத்து வந்திருந்தால் தொழுகை இல்லாதவனாக, இஷாவுடைய தொழுகை தப்பித்தவனாக விட்டவனாக நான் மூத்தாக இருப்பேனே என்று நினைத்தேன். அதுல இருந்து அவர் என்ன செஞ்சாரு, சூரியெல்லாம் ஒரு பக்கம் வச்சாரு. ஆனா அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும் என்று நினைத்தவர், இன்னைக்கு எது நடந்தாலும் தொழுகை வாங்க சொன்ன அடுத்த நிமிஷம் தொழுகை, அதுக்கப்புறம் மத்த வேற பேசுற நானும் தான், கேட்கிற நீங்களும் தான். இந்த விஷயம் அடுத்த செகண்ட் அல்லாஹ்க்கு ஒரு சில விடயங்களை மாற்ற முடியும். வாங்க சொல்லியாச்சா, அந்த நேரத்துல கூட அல்லாஹ்க்கு சில விடயங்கள் மாற்ற முடியும். பேசுற நானும் தான், கேட்கிற நீங்களும் தான். கண்ணியமானவர்களே, அழைக்கும் பொழுது போறது இருக்குதே, அழைக்கிறான் நாங்க போறோம். அல்லாஹ்வே வாங்க சத்தம் கேட்குது, நான் போறேன். ஆனா நீ அழைப்பதற்கு முத நான் வருகிறேன்றதுதான் ஒரு அடிமைத்தனத்தில் முழுமையான அடையாளம். அல்ல, நீ கூப்பிட தேவையில்லை, எனக்கு தெரியும் நான் வாரேன், நீ கூப்பிட்டுத்தான் நான் வரணும் அப்படின்னு இல்லை, நான் வருகிறேன் யா அல்லாஹ். அது பாங்குக்கு முத நான் வந்து நிற்கிறேன் என்று நிற்பதுதான் அடிமைத்துவத்தில் அடையாளம். கண்ணியமானவர்களே, எனவே கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பம், இந்த தருணம் பல விடயங்களை விளங்கிக் கொள்ளணும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு வெள்ளிக்கிழமை ஹிஜ்ரி 6 ஹிஜ்ரி 7 ஒரு வெள்ளிக்கிழமை நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு ஏறினாங்க, குத்பா ஓதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதுற நேரத்துல ஒருத்தர் எழும்பினாரு. எழும்பி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், ரொம்ப பஞ்சத்துல இருக்கிறோம், சரியான கஷ்டம், மரமட்டைகள் எல்லாம் காய்ந்து வைத்திருக்கிறது, எங்களை மிருகங்களுக்கு கூட தண்ணி இல்லாத ஒரு நிலைமை, வறட்சியான ஒரு சந்தர்ப்பம், கஷ்டமான ஒரு நிலைமையில மதீனத்து மண்ணுக்கு இப்படி வந்து ஒரு சோதனை, யா ரசூலல்லாஹ் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்தாங்க. மிம்பர்ல இருந்து 3 முறை சொன்னாங்க, அல்லாஹும்ம ஹவாலைனா, அல்லாஹும்ம ஹவாலைனா, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னான்னு சொன்னாங்க. யா அல்லாஹ், எங்களுக்கு மழை பெய்ய வச்சிரு, எங்களுக்கு மழை பெய்ய வச்சிருன்னு கேட்டாங்க. கேட்ட தாமதம் சஹாபாக்கள் எழுதுகிறார்கள். சஹாபாக்களுடைய அந்த ஹதீஸ், உடனே ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருந்து இறங்கும் பொழுது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ச்சியா அழகான முறையில மழை பெய்ய தொடங்கிருச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்லாஹ்வோட ரஹ்மத் இறங்குது, மழை இறங்குது, ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு சரியான மகிழ்ச்சி. வெளியே இறங்கினோம், மழையில கூட கொஞ்சம் நாங்க நனைந்தோம். அப்படியே கொஞ்ச நாள் போக்குள்ள 1 நாள் 2 நாள், அடுத்த ஜும்மா வரைக்கும் மழை பெய்ய தொடங்கிருச்சு. அடுத்த ஜும்மா வரைக்கும் 7 நாள் தொடர்ச்சியாக மழை பெய்ஞ்சிச்சு.
வஸல்லம் அவங்க மிம்பருக்கு ஏறினாங்க. மிம்பருக்கு ஏறி குதுபா செஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்துல ஒரு சஹாபி எழுப்பினாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ரொம்ப மழை பெய்யுது, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியா, கால்நடைகள் எல்லாம் அடிபட்டு போகுது, எங்களோட வீடுகள் எல்லாம் இடிந்து விழுந்துருச்சு, ரோடு எல்லாம் தண்ணியா இருக்குது, போக்குவரத்து செய்யலாம், ஒண்ணுமே செய்யலாத நிலைமை, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், என்ன செய்வதுன்னு தெரியா யா ரசூலல்லாஹ், மழை தொடர்ச்சியா பெய்யுதுன்றார்கள். கண்ணியமானவர்களே, தேவைக்கு ஏற்ற மழை வரணும், தேவைக்கு ஏற்ற மாதிரி மழை கிடைக்கணும். கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்துல மழை கூடிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹாவலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் அகாமி வல் அஜாமி வல் திராபி வல் உஜதி மனாபதி ஷஜர் என்று ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கண்டா, அவர்கள் பார்த்த பார்வையில் அந்த மேகங்கள் எல்லாம் மதீனத்து மண்ணு சுத்தி அப்படியே நின்றுச்சு. நடுவுல தேவையான மழை கிடைச்சதுக்கு பின்னால மேகங்கள் விலகி போனதை நாங்க கண்ணால கண்டோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, மழை பெய்தா அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும், மழை நின்றுச்சா அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒவ்வொரு நிலைமையும் மனிதனுக்கு கொடுக்கப்படுறது, அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். கண்ணியமானவர்களே, ஈமானின் ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் தான் அது. வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்ற கடைசி ஒரு தருணம், ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு கதை ஒன்று சொன்னாரு. அது என்னண்டா, இந்த சப்ஜெக்டை வச்சு ஒரு கதையை சொன்னாரு. என்னண்டா, அவரோட ரிலேஷனுக்கு நடந்த ஒரு விஷயம் இவர் எனக்கு சொன்னாரு. கண்ணியமானவர்களே, இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பினை இருக்குது, ஒரு இடம் இருக்குது. அவர் என்னண்டா, மிக நல்ல தொழில் செய்யறவரு, ஃபேக்டரி ஒன்று வச்சிருக்கிறாரு, அல்ல எல்லா வசதிகளையும் கொடுத்திருந்தார், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்தவர். கண்ணியமானவர்களே, இந்த தருணம், இந்த சந்தர்ப்பம் அவருக்கு நடந்த விஷயம்னா, ஃபேக்டரியில இருந்து இருக்கிறாரு, மழை பெய்யுறது டைம், அந்த நிலைமை, ஃபேக்டரியில இருக்கக்குள்ள ஃபேக்டரிக்குள்ள உள்ளுக்கு கொஞ்சம் தண்ணி வந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி வருது. தண்ணி வரக்குள்ள இவர் அது பெருசா யோசிக்கல, தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கூடி வரக்குள்ள ரொம்ப கொஞ்சம் பயம் வந்துருச்சு இவருக்கு. என்ன செஞ்சாருண்டா, வேலை செய்யக்கூடிய கொஞ்சம் பேர் அனுப்பி வச்சுட்டாரு, வேலை செய்ய கொஞ்சம் பேர் அனுப்பி வச்சுட்டாரு. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இது அவருக்கு அந்த சாமா சட்டையில கொஞ்சம் பாதுகாக்கணும், கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் என்றதுக்காக வேண்டி என்ன செஞ்சாருண்டா, அவர்களை கொஞ்சம் வச்சுக்கிட்டாரு. ஆனா கொஞ்சம் தண்ணி ஏறி வரக்குள்ள வீட்டுல இருந்து பேசினாங்க, கொஞ்சம் வாங்க வீட்டுக்கும் தண்ணி கொஞ்சம் வருது, வந்து கொஞ்சம் நீங்க வந்தா நல்லா இருக்கணும் அப்படின்னா. ஏன்னா உங்களோட வாகனத்துல டயர்ல அளவாசி தண்ணி வருது அப்படின்னு. கண்ணியமானவர்கள், இவர் ஓடி வீட்டுக்கு போனாரு, வெட்டி விட்டுட்டாரு. வீட்டுக்கு போனா அவங்க சொன்ன மாதிரி அரவாசி டயருக்கு வந்த தண்ணி முழுவதும் டயரை மறைச்சிருச்சு தண்ணி. கண்ணியமானவர்களே, தண்ணி மறைச்சதுக்கு பின்னால் இவருக்கு விளங்கிச்சு தண்ணி கூட்டிட்டு வருது அப்படின்னு விளங்கி வீட்டுக்கு போனாரு. வீட்டு படி வாசல் வரைக்கும் தண்ணி வந்து மேல வாராத விளங்குது. இவர் ஓடோடி வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள தண்ணியை கட்ட உடனே வீட்டுல இருந்து கேஸும் நூடுல்ஸும் அது இதெல்லாம் கையில பிடிச்சாரு. கையில பிடிச்சிட்டு மேல்பாடிக்கு போகும் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போனான். இவர குடும்பத்துல பிள்ளைகள் 3 பேரு, மனைவி, அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க. கூட்டிட்டு மேல போயிட்டாங்க. கண்ணியமானவர்களே, மேல போறதுக்கு பின்னால மேல் மாடி, 2வது மாடி, கீழே அப்படியே தண்ணி வந்து ஒரு 5-10 நிமிஷம் போறதுக்கு முத கீழே மாடி ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு. குட்டுவாதி இது எல்லாம் இருக்குது. மேல வந்தாரு, சரி பரவாயில்ல, ஃபேக்டரி போன எடுத்து அங்க ஒண்ணுமே வேலை செய்யறது இல்ல, ஒண்ணும் செஞ்சு கொள்ள இல்லாத நிலைமை. கண்ணியமானவர்களே, மேல் மாடியில் இருக்கும் பொழுது தண்ணி அப்படியே வருது. ஜன்னலால வெளியே பார்த்தா கீழே தட்டுல இருந்து மேல் தட்டு வரைக்கும் தண்ணி வந்து மேல் தட்டுல மேல விளங்குது, தண்ணி உள்ளுக்கு வர்றது கொஞ்சம் கொஞ்சமா வருது. கண்ணியமானவர்களே, ஒன்றும் செய்யலா, மனைவி எடுத்த நூடுல்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறா. நடபட இவர் என்ன செஞ்சாரு, பயத்துல ஓடி போயிட்டு அதெல்லாம் எடுத்துக்கொண்டு, இதெல்லாம் எடுங்க நான் கொஞ்சம் மேல போகும்னு சொல்லி மேல தட்டுக்கு போனாரு. ஸ்லெப் தான் போட்டு வச்சுக்கிறார், மேல ஒண்ணு இல்ல. கண்ணியமானவர்களே, மழை பெய்து கொண்டிருக்குது. 3 பிள்ளைகளும் சின்னது, ஒரு 2 வயசு 3 வயசு, அதே தூக்கிட்டு மேல போனாரு. எல்லாரும் மேல ஏறினாங்க. கீழே சரி, நடுமாடியும் சரி, எல்லாம் தண்ணியால ஏறி முடிஞ்சு. கண்ணியமானவர்கள் மேல பெய்து நிற்கிறாங்க. நடுக்கம். பிள்ளைகள் எந்த அளவுக்கு நடுங்குறாங்கண்டா, அந்த கூதல்ல பல்லு கடிப்படுற அளவுக்கு நடுங்குறாங்க. கண்ணியமானவர்கள் என்ன செய்யறது தெரியா, கரண்ட் இல்ல, போன் பண்ணலாம், இருந்ததெல்லாம் அங்கங்க இருக்குது, எல்லாம் இருக்கிறது என்று நினைத்தவர்கள் இப்போ ஒண்ணும் இல்லையே என்று நினைக்கிற ஒரு நிலைமை உருவாகுது. கண்ணியமானவர்களே, இன்னும் தண்ணி மேல வர வர அந்த 3வது மாடியிலே தண்ணி வர தொடங்கிருச்சு. ஒரு மேசையோட இழுத்து நாங்க எல்லாரும் அதுக்கு மேல ஏறினோம். ஏறினதுக்கு பின்னால் அதுக்கு மேல தண்ணி வரும் பொழுது என்ன முட்டுக்கால் வரைக்கும் தண்ணி வருது. இப்ப நான் ஒரு விஷயம் யோசிச்சேன், மனைவி என்ன மூஞ்ச பாக்குறா, நான் அவளை மூஞ்ச பாக்குறேன், என்ன செய்யறேன்னு தெரியும். பாப்பாவும் என்ன பாக்குறா, நானும் அவளை பாக்குறேன். பாப்பா எனக்கு வார்த்தை சொன்னாரு, என்னண்டா, நாங்க எங்களோட டேங்க, தண்ணி டேங்க வச்சு நீக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இதோண்டு அடிச்சிருக்கிறோம், ஒரு ஸ்டப் மாதிரி ஒன்று அடிச்சு அதுக்கு மேல வச்சிருக்கிறோம்.
எங்களோட புள்ள மூலியம் அதுக்கு மேல தூக்கி வை வாப்பான்னு என் வாப்பா சொன்னாரு. எனக்கு அப்பதான் விளங்கிச்சு, அல்லாஹ் என்னோட உசுறு போனா பரவாயில்ல, 3 பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் உசுறு பாதுகாத்து தாயா அல்லாஹ், அதுக்கு நீ ஒன்றும் செஞ்சிடாத என்று சொல்லி என் மனம் சொல்லுது. மனைவிட உள்ளத்திலும் அதுதான் ஓடி இருக்கும், என் வாப்பா உமாக்கும் அதுதான் ஓடி இருக்கும். பிள்ளைகளை மேல வைக்கிறாங்க அந்த மலையில, சாப்பாடு இல்லாத நிலைமை. வலநபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பயத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், சொத்தை குறைச்சி சோதிப்போம், உயிர்களை பறிச்சு சோதிப்போம் என்றெல்லாம் அல்லாஹ் கட்டம் கட்டமாக சொல்றான். பயம், பசி, சொத்து செல்வம் எல்லாம் இல்ல, மேல் ஏறினோம், அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியா, யாருமே இல்ல, ஒரே ஒருத்தன் மட்டும்தான் உதவி கேட்கணும், அது அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்ல. என் வாழ்க்கையில பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, என்ன தொழுகை, என்ன இபாதத், என்ன நிலைமை என்னன்னு தெரியும். யா அல்லாஹ் என் 3 பிள்ளைகளை பாதுகாத்துட்டா, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்று ஒரு தருணம் நான் நின்றேன். அப்பதான் ஆமந்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் முழுமையாக நம்புறேன் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருந்துச்சு. கண்ணியமானவர்களே, அந்த மலையில அடுத்த நாள் காலை ஆகும் பொழுது ஒரு போட் வந்து எங்கள் எல்லாம் ஏற்றி கொண்டாங்க. அந்த நேரத்துல இருந்து இன்று வரைக்கும் அல்லாஹ்வுடைய அந்த அந்த நம்பிக்கை, அந்த உறுதி என் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னார். கண்ணியமானவர்களே, இதுதான் உண்மை. யாருமே வரமாட்டார்கள், எதுவுமே இருக்காது, அல்லாஹ் மட்டும்தான் வருவான். அந்த நம்பிக்கை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள், உள்ளம் சீராக்கி கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து, என் வீட்டுல எனக்கு பிரச்சனைடா, நான் இஸ்திக்பார் பக்கம் போகணும், என் வீட்டுல பிரச்சனையா, என் குடும்பத்துல நடக்கிற தவறுகள் நிப்பாடி நான் இஸ்திக்பார் பக்கம் போகணும், என் சமூகத்துல பிரச்சனையா, சமூகத்துல நடக்கக்கூடிய தவறுகளை தடுத்து அவர்களை திருத்தி எடுப்பது சமூக பொறுப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, முழு உம்மத்தும் என்ன பார்த்து, முதலாவது என்ன 2 காதுக்கு இது உழுவுது, முழு உம்மத்தையும் பார்த்து சொல்கிறேன். முதலாவது விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா நஸல பலாஉன் இல்லா பிதன்பின், ஒரு பாவங்கள் நடக்காத வரையில் எந்த விதமான அதாபும் இறங்காது. வலா ருஃபிய இல்லா பி தௌபத்தின், தௌபா செய்யாத வரையில் அந்த அதாபு மேலைக்கு போகாது, அல்லாஹ் அதை நீக்க மாட்டான் என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இதா லஹர ஸினா வ ரிபா, ஸினாவும் வட்டியும் இந்த உம்மத்தில வெளியாகினால், ஃபீ கரியத்தின் ஒரு ஊர்ல வெளியாகினால், ஃபகத அஹல்லு பி அன்ஃபுஸிஹிம் அதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய அதாபு அவர்களுக்கு ஹலாலாகி விட்டது. எந்த நேரம் வேணாலும் அந்த அதாபு இறங்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னன்னாஸ இதா ராவுல் முன்கர, சில மனிதர்கள் பாவம் செய்யறது தெரிஞ்சது, பாவத்தை தடுக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஃபலம் யுகையிரூஹு, அதை அவர்கள் தடுக்கவில்லையானால், அவுஷக அய்யுஹுல்லாஹு பிஇகாபின் மின்ஹு, அந்த தண்டனையிலே இவர்களும் சேர்ந்து கொள்வார்கள், அவர்களும் அழிந்து விடுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தனி மனித வாழ்க்கை நாம் பார்க்கணும் இஸ்திக்பார் செய்யறதுக்கு. எனக்கு என்ன நடந்துக்குது, ஏண்ட நிலைமை என்ன, குடும்பம் என்று வந்தால் அந்த குடும்பத்தில் பொறுப்புதாரிகள் அதை பார்க்க வேண்டும். அடுத்ததாக சமூகம் என்று வந்தால் மொத்த சமூகமும் அதை நிப்பாட்டி தடுத்து அல்லாஹ்வின் பக்கம் திருப்புற ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் அவர்களுக்கு கொடுக்கணும். எந்த நேரத்திலையும் எதுவும் மாறலாம் என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஹதீஸ்கள், நிறைய குர்ஆன் ஆயத்துகள் நமக்கு சில விஷயங்களை விளக்கப்படுத்துகிறது, சொல்லி தருகிறது. நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம், பிழை அல்ல, ஒன்று சேர்றோம், உதவி செய்கிறோம். ஆக பெரிய உதவி என்ன தெரியுமா, நாம சாமானம் கொடுக்கிறோம் இல்லைன்னு சொல்ல வரல, நாம உதவி செய்யறது அது பிழை அல்ல, அல்லாஹ் அவரை புரிந்து கொள்வான், அதுல சந்தேகம் கிடையாது. அதுக்கு உங்களுக்கு முழுமையான கூலி அல்லாஹ் தருவான், அதுல சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு வழிகாட்டுதல் அதுதான். அதே போல இந்த உம்மத், நீங்க எல்லாரும், நானும் தான் நீங்களும் தான், எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு மறுமையில சுவர்ணபதியில் சுவர்க்கத்தில் ஒரு உம்மத்தாக ஒன்று சேர வேண்டும். அந்த ரசூலுல்லாஹ் கடைசி கட்டத்துல, கடைசி தருணம், திங்கட்கிழமை நாள் அந்த அந்த தன்னுடைய கேட்டின் கூட அப்படி அகற்றி ரசூலுல்லாஹ் உம்மத்தை பார்த்தார்கள். எல்லாரும் தொழுகையில ஒன்று சேர்ந்து நின்றார்கள். ஒரு இமாமத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நின்றாங்க. யாருமே ஒன்றுமே பேசல. அவர்கள் தக்பீர் கட்டும் பொழுது தக்பீர் கட்டினார்கள். அதை பார்த்து சிரித்த வண்ணம் ஒரு உம்மத்து ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் ஹசதோ ஹிகதோ பொறாமை ஒன்றுமே இல்லாமல் ஒரு சீரான உம்மத்தை உருவாக்கினோமே என்ற சந்தோஷத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த தருணத்தில் யாரும் எந்த பொறாமை எதுவும் இல்ல, எந்த கவனமும் இல்ல. உதவி செய்தீர்களே, அது அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமான ஒரு செய்தி. எல்லாரும் இறங்குவீர்கள், உதவி செய்தீர்கள். தனக்கு நோய் வரும், தனக்கு கஷ்டம் என்று நீங்க பார்க்கல,
கண்ணியமானவர்களே, இது எங்களுடைய ஒரு கடமை, இது எங்களுடைய கடமை. கண்ணியமானவர்களே, ஒரு சஹாபி இருந்தாங்க, துல் விஜாதை ரலியல்லாஹு தஆலா. ரெண்டு விஷயத்தோட நான் ஃபத்வா முடிக்கிறேன். துல் விஜாதை ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி. நீங்க இந்த செய்த விஷயத்துக்கு ஒரு நன்மாராயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். துல் விஜாதை ரலியல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ். அவங்க துல் விஜாதை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு போர்வை வச்சு கொள்வாங்க, ஒன்று போத்தி கொள்வாங்க, ஒன்று அவர்கள் கையில கிட்ட வச்சு கொள்வாங்க. ரெண்டு போர்வை இருக்கு அவங்கள்ட்ட. ஏன்னா அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால இருந்தவர்கள் எல்லாம் அவங்க வெளியே போட்டாங்க. நீங்க வெளியே போங்க, எங்களோட இருக்க வானம் கோத்திரம் வெளியே போட்டாங்க. ஒண்ணு இல்ல கையில, ரெண்டை தான் வச்சிருப்பாங்க. அப்படியே சுருட்டி கொள்வாங்க, ஒன்றை போத்தி கொள்வாங்க. ஆனா அவருடைய தன்மை என்ன தெரியுமா இருந்துச்சு? நபியோடு இருப்பார்கள், நபியோட போவாங்க, சஹாபாக்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு. எப்பயுமே ரசூலுல்லாஹ் ஒரு தேவனை ஓடி போய் உதவி செய்வாங்க, இன்னொருத்தர் ஒரு தேவனை ஓடி போய் உதவி செய்வார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. இது நபி கவனித்தார்கள். நபிக்கு ஹிதுமத் செய்யற விஷயத்துல, மற்றவங்களுக்கு ஹிதுமத் செய்யற விஷயத்துல இவர் ரொம்ப ரொம்ப முன்னுக்கு இருக்கிறாரு. கண்ணியமானவர், தபூக்குடைய யுத்தம் நடக்குது, பெரிய நீண்ட பிரயாணம். ரசூலுல்லாஹ் செஞ்ச பிரயாணங்கள்ல நீண்ட பிரயாணம் தபூக்கு தான். அதுல இப்ப சஹாபாக்கள் எல்லாம் பாக்குறாங்க. போற நேரத்துல கொஞ்சம் தூரம் போனாங்க, கூடாரம் கட்டிட்டாங்க, இல்ல இரவுல தங்குறாங்க. தங்குற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க, முக்கியமான சஹாபாக்களும் இருக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ராவில ஒரு தேவைக்கு கூடாரத்தை விட்டு வெளியே போகணும். கூடாரத்தை திறந்து வெளியிறங்கினாங்க. வெளியிறங்கினா அங்க ஒரு வெளிச்சம் விளங்குது, தூரத்துல ஒரு வெளிச்சம் விளங்குது. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வெளிச்சம் என்னப்பா அது பார்க்கணும்னு சொல்லி கொஞ்சம் கிட்ட போனா அபூபக்கர் சித்திக் நின்று இருக்கிறாங்க, அடுத்த பக்கத்துல உமர் ரலியல்லாஹு நின்று இருக்கிறாங்க. கொஞ்சம் எட்டி பார்த்தா ஒரு மையத்து இருக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் கிட்ட வைத்து பார்த்தா கபருன்னு தோண்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப நெருங்கி பாக்குறாங்க, பார்த்தா கபருக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. நபி கபருக்குள்ள அபூபக்கர் சித்திக் நின்று இருக்கிறாங்க, அங்கால உமர் ரலியல்லாஹு நின்று இருக்கிறாங்க. யாரப்பா இது, என்ன செய்தி என்று நான் கிட்ட போயிட்டு அவங்க சொன்னாங்க, கபருக்குள்ள நான் இறங்குவான்னு ரசூலுல்லாஹ் சைக்கிளை செஞ்சாங்க. சொன்னா வானா, கையில அசைச்சாங்க, சைக்கிளை செஞ்சா வானாம்டா. கண்ணியமானவர்களே, அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு அப்படியே மையத்தை தூக்கி கொடுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத்தாக இரு கைகளால அந்த மையத்தை தூக்கி அப்படியே கீழே அழகா ரசூலுல்லாஹ் வச்சாங்க. இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குறாங்க, எடுத்து வைக்கிறாங்க. கண்ணியமானவர்கள், இவங்க பார்த்தாங்க, யார் இது என்று பார்க்கணும்னு சொல்லி நின்று பார்த்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மையத்துடைய அந்த முகத்தை திறந்தார்கள். முகத்தை திறந்து பார்த்த வேறு யாரும் இல்லை, துல் விஜாதை ரலியல்லாஹு தஆலா நபியுடைய ரெண்டு கரங்களால தூக்கி வச்சு, ரெண்டு கலீஃபாக்கள் தூக்கி வச்சாங்க. வேறொன்றும் செய்தவர்கள் அல்ல. அவர்கள் யாருக்கு எந்த விஷயத்தில் எந்த தேவையோ அதை செய்து கொடுத்தவர்கள். நபி பார்த்தாங்க, தூக்கி வச்சாங்க. வச்சுட்டு ரசூலுல்லாஹ் ஒரு துஆ செஞ்சாங்க. கண்ணியமானவர்களே, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அம்சைத்து ராதியா, நான் இவரை பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையில் இன்றைக்கு அன்னி மாலை ஆகிறேன். யா அல்லாஹ், இவரை நீ பொருந்திக் கொள்வாயாக என்றார். கண்ணியமானவர்களே, நீங்க செஞ்ச இந்த விடயங்கள் அது வீணா போகாது, அது நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பார். ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிருக்கும். இஹ்லாஸோட நல்ல நியத்தோட செய்தவர்கள் அனைவர்களுக்கும், செய்ய நினைக்கிறவர்களுக்கும், செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நிச்சயமாக கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பொருத்தம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த சஹாபாவுடைய அந்த ஜனாஸாவை ரசூலுல்லாஹ் தூக்கி வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். என்னன்னா, கண்ணியமானவர்களே, எங்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் இருக்க வேண்டும், நாங்களும் சிந்திக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட உம்மத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நானும் கண்டேன். கண்ணியமானவர்களே, நிறைய பேருக்கு இந்த அனர்த்தம் நடக்கக்குள்ள கோல் பண்ணி பேசினேன். சில வியாபாரிகளுக்கு கோல் பண்ணினேன், கடை பேசிருச்சு, உங்களோட வீடுனா ஒரு ஆறுதல் 2 வாரத்தை சொல்லுவோம் என்று சொல்லி இதோட நான் முடிக்கிறேன். ஆறுதல் சொல்லுவோம், போன் எடுத்து பேசினா அவங்க போன் எடுத்தாங்க. எடுத்தோடனே நான் பேசுறேன், இங்க இருந்து நான் பேசுறேன், இப்படித்தான் உங்களுக்கு இப்படி நடந்துருச்சு, நல்லா உதவி செய்வான், நல்லா வரக்கத் செய்வான். உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு 5-6 பேருக்கு பேசினேன். அவங்க பேசின வார்த்தை என்ன தெரியுமா, ஹஸ்ரத் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஒன்றுமே தரலையே, அல்லாஹ் ஒன்றும் தரல, எல்லாம் அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்துட்டான், நிச்சயமாக திருப்பி தருவார்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, வியாபாரிகளுக்கு அல்லாஹ் அந்த அளவு ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நாங்க ஆலிமாக இருக்கிறோம், 10 வருஷம் 12 வருஷம் படிச்சிருக்கோம். எனக்கு கூட மற்ற உலமாக்களுடைய செய்தி வேறு, ஆனா எனக்கு கூட அந்த ஈமான் இருக்குமான்னு எனக்கு சந்தேகம். எனக்கு கூட அந்த ஈமான் இருக்குமான்னு எனக்கு சந்தேகம். அவர்கள் பேசின பேச்சு அல்லாஹ் தந்தான், நிச்சயமாக அல்லாஹ் தருவார்.
நான் மற்றவர்கள் அந்நியவர்களுக்கும் உதவி செய்ய போனேன். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், ஒரு ஜீவித காலம் அம்பகர்புதே எல்லாம் பேசிருச்சு, வாழ்க்கையை பேசி இதுக்கு பிறகு தொங்கதான் வரணும், இதுக்கு பிறகு வாழ்க்கை என்னது என்று பேசினாலும் எங்கட முஸ்லிம் சகோதரர்கள், கலிமா சொன்னவர்கள், வியாபாரிகள், வியாபாரம் செய்தவர்கள், இவருடைய ஈமான் அப்படிதான் இருந்துச்சு. கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் நாம் மறக்க கூடாதவர்கள் அவர்கள். கட்டாயமாக இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்புண்டா, 27 வந்தா நாங்க அவங்கள்ட்ட போவோம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. மதரசாவுடைய விஷயமா இருந்தா அவங்கள்ட்ட போவோம் இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். பள்ளியுடைய விஷயம் அவங்கள்ட்ட போவோம் இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். முகத்தை சுளிக்க மாட்டார்கள். எது இருக்கிறதோ அதை கொடுப்பார்கள். அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். அதுவும் தெரியா அல்லாஹ் அவர்கள் சுஹதாக்களோட இடத்துல அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள், நபிமார்களோடு எழுப்பாட்டப்படுவார்கள் என்று அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தது அதுவும் தெரியாது ஈமான் உள்ளவர்கள். இந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, சில நேரம் அவர்கள் எல்லாம் இழந்திருப்பார்கள், ஒன்றுமே இல்லாத இருப்பார்கள், ஆனால் முயற்சி செய்வார்கள், சந்தேகம் கிடையாது. உம்மத்தாக இருக்கிற நாம் அந்த சமூகத்தை மறந்து விடாதீர்கள், அந்த வியாபாரிகளை மறந்து விடாதீர்கள். நான் நினைக்கிறேன், நாங்க அவர்களுக்கு செய்வது குறைவு. நாங்க எல்லாம் யோசிக்கிறோம், இல்லாதவனை யோசிப்போம், ஜகாத் கொடுக்கிறவனை யோசிப்போம், வீடு இல்லாதவர்களை யோசிப்போம், அவர் படிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வசதி இல்லாத யோசிப்போம். ஆனா ஒரு சமூகம் இருக்கிறது, இந்த உம்மத்தை கட்டி காத்து எடுத்து போகக்கூடிய ஒரு சமூகம். ஆனா நானும் நினைக்கிறேன், வியாபாரிகளுக்கு ஒரு ப்ரோக்ராம் சொன்னா ஆக குறைவுதான் நடக்கிறதை பேசக்கூடிய நாமும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். கண்ணியமான இந்த நேரத்தில் அவர்களை கையேந்து வைத்திராதீர்கள். நாம் எல்லாம் ஒன்று சேர்வோம். ஒரு ஃபண்டை உறுப்பானவர்கள் உருவாக்குங்கள். அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க. இன்னும் 5 வருஷத்துல அவர்கள் சகாத்து கொடுக்கக்கூடியவர்களா மாறிடுவார்கள். கையேந்து வச்சிடாதீர்கள். உம்மத்து நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிந்திப்போம், யோசிப்போம். இன்னைக்கு இங்க நான் நினைக்கிறேன், எங்கட பஜார்லயும் நிறைய கடைகளுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நாங்க இருப்போம். எங்களுக்கு ஒரு தூர நோக்கில் நாங்க சிந்திப்போம். எங்களுக்கு அர்த்தம் அல்லாஹ் பாதுகாக்கணும், நிச்சயமாக வராது, அல்லாஹ் உதவி செய்வான். ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கு என்னவாவது செய்ய வேண்டும் என்றா தூர நோக்கில் சிந்தித்து இன்றைக்கே பொறுப்புதாரர்கள் ஒன்று செய்து ஒரு ஃபண்டை உருவாக்கி அதுல ஒரு 500 கடை வைங்க. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தர் 1000 ரூபாய் போடுறேன்னு வைங்க, ஒரு மாசம் 500 கடையில 1000 ரூபாய் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 50 லட்சம் ரூபாய் வந்து சேரும். அந்த நேரத்தில் அது சேர்ந்து ஒரு 10 வருஷம் ஆகிற நேரத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையாக வரும். யாராவது வியாபாரம் செஞ்சு நஷ்டமாகி நொஸ்டாகி ஒருத்தர் அது சரக்கும் இல்லாம போகும், அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். கண்ணியமானவர்களே, இது ஒரு வித்தாக நினைங்கள். இது பேசக்கூடியதுக்கு எனக்கு மிகப்பெரிய தகுதிக்கு நான் சொல்ல வரல, ஆனா ஒரு கருத்தாக சொல்றேன். யோசிக்கிறவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், இதை செய்ய முடியுமானவர்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த பகுதியை, அந்த உம்மத்தை, நம்முடைய சமூகத்தில் ஒரு பகுதி அவர்களை மறந்து விடாதீர்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுவெல்லாம் பேசினோமோ அதுவெல்லாம் கேட்டு வழிநடந்து நடப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாரெல்லாம் நம் அனைவருக்கும் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்தருவாயாக யா அல்லாஹ். அதிகமான பாவங்களை செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், அனைத்து பாவங்களை மன்னித்தருவாயாக யா அல்லாஹ். எமக்கு உதவி செய்வாயாக யா அல்லாஹ், எம்மை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். அதே போல யா அல்லாஹ் புறா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களை பாதுகாத்து உதவி செய்வாயாக. வாக்கிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.